ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோயா சாஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சோறுக்கு, லெமன் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட போகிறோம். அதுக்காக தாங்க செய்யலாம், அப்படியே வீடியோவும் எடுத்துடலாங்கிறதுக்காக தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சின்ன சோயா தானங்க எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி முழுகிற அளவுக்கு தானங்க நான் சோயா எடுத்திருக்கேன். இப்போ சோயாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுவே தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ அப்படியே வேகட்டோங்க, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்க, சூப்பராக சோயா சுடுதண்ணில் வெந்துச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அதை மாற்றி நம்ம ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்த சோயாவை வந்து நான் தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 முட்டை சேர்க்குறேங்க. நீங்கள் உங்களோட மீன் மக்கள் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு, நீங்கள் நிறைய மீன் மக்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்கங்க. நான் 1 எடுத்துருக்கேன், கொஞ்சமாக எடுத்துருக்கனால 1 தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே பெரட்டாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக நல்லா ஊறிச்சு பாருங்கள். நல்லா பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு எல்லாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. நான் வந்து எனக்கு அளவு தெரியுமோ, நான் அதனால இந்த மாதிரி சேர்க்குறேங்க. உங்களுக்கு அளவு தெரியலைன்னா நீங்கள் வந்து கரண்டியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதுங்க. நம்ம இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துடலாங்க. பாருங்கள், வேக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ அப்படியே இதை மெல்ல மெல்ல கிண்டி விடுங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டோடனே நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இதுக்கு அதிகமாகலாம் எண்ணெய் தேவையே படாதுங்க. நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா கூட போதுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறப்பே தெரியுது பாருங்கள், நல்லா வெந்து புசு புசுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லாமே எடுத்தாச்சுங்க. இதே எண்ணெயில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் பொடிஞ்சோனையும் இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. இப்போ இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ இது அப்படியே நல்லா பொரிக்கணும்லாங்க. இப்போ இந்த ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய வெங்காயத்தை எடுத்து 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. சாப்பிட்றப்ப நம்ம அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சின்ன தக்காளியில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளிக்கு பதிலாக சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தக்காளி சேர்க்குறேங்க. இது சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும், அது சேர்த்தாலும் சூப்பராக இருக்குங்க. தக்காளி இப்போ லைட்டாக வதக்கி விட்டுறலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்தது நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இது கூட நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம அது கூட ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்க, அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க.
உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா திரண்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோயாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே இதை கலந்து விட்டுறலாங்க. இப்போ வந்து இது 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அப்படி லைட்டாக இது வெந்துருக்குங்க. அந்த மசாலாவும் அந்த இது நல்லா சேர்ந்துருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கெலாம் கொடுக்குறப்போ அப்படியே வந்து கறி சாப்பிட்ற மாதிரியே தாங்க ஃபீல் இருக்கும். நம்ம கறி பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு முன்னாடி மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா தூவிக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. இப்போ அப்படியே லைட்டாக கலந்து விட்டுறலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட்றலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோங்க. நிறையா செஞ்சுருந்தோங்க, நிறைய மிச்சமாயிடுச்சு. அது சாப்பிட்டது தாங்க உங்களுக்காக காமிச்சிருக்கேங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளி சாதத்துக்குலாம் இது சைடிஷாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே டிஃபனில் ஒரு பருக்க கூட இருக்காதுங்க, எல்லாம் காலியாயிருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.